ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா டேஸ்டியான ஒரு மசாலா சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. அதுக்கு பட்டாணி நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு இதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு மசாலா பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்து இதை நல்லா அரைச்சி ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலா இருக்குல்ல, இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை இது கூடலாம் நம்ம சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நல்லா கொதித்து வந்துட்டு இது வந்து கொஞ்சம் நமக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா இதை வந்து தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து நம்ம வந்து இறக்கிட்டால் போதும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதான். இது சர்வ் பண்ணும்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக கார்ன் சிப்ஸு, அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சமாக வெங்காயம், நம்ம வந்து காரப்பூந்தி இருந்தால் அதுவும் போட்டு செய்யலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும்.